ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட யோவான் 9:31 கூட வாசித்து தியானிக்கலாம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் கடைசி பகுதியில் கூட ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கான். மெய்யாகவே இந்த பூமியில் ஒரு மனிதன் தேவ பக்தியா இருக்கும்போது அவன் செய்கிற எல்லா வேண்டுதலுக்கும் விண்ணப்பத்துக்கும் தேவன் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த புதிய நாளிலே கூட உங்களுக்கும் அநேக காரியங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்றால் இந்த வேத வசனத்தின் பிரகாரம் நாமும் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக தேவ பக்தி உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதை நாம் வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, வேதத்தில் அநேக தேவ பக்தர்கள் தேவ பக்தி உள்ளவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவ செவி கொடுத்திருக்கிறார். லூக்கா 2:25 சிமியோன் என்ற தேவ பக்தி உள்ளவர். அவர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்காக அநேக நாட்கள் காத்திருந்து ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபித்திருக்கிறார். அவருடைய ஜெபத்திற்கு பதிலாக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்திருக்கிறார். அதற்காக அவர் காத்திருந்தார் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல அவர் ஜெபித்த ஜெபங்களுக்கும் தேவன் பதில் கொடுத்திருக்கிறார். இன்னும் அநேக கொர்நேலியு நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் புஸ்தகத்துல அவரை குறித்தும் தேவ பக்தியுள்ள மனிதன் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஜெபித்த ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார். அவருடைய குணாதிசயங்கள் அநேகம் கூறப்பட்டிருக்கிறது. தேவ பக்தி உள்ளவர், தேவனுக்கு பயந்தவர், தான தர்மங்கள் செய்தவர் என்று அவரை குறித்து அநேக சாட்சிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இது போல நாம் ஒவ்வொரு நாளிலும் தேவ பக்தி உள்ளவர்களாக வேதத்தில் காணப்படுகிற பாத்திரங்களைப் போல நாமும் கூட தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்கும்போது நம்முடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்னும் தேவ பக்தியுள்ள அனனியாவை குறித்து கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அனனியா என்பவர் தேவ பக்தி உள்ளவராயும் இருந்தார். அடுத்ததாக அந்த யூதர் எல்லாரும் எல்லா ஜனங்களுக்கு மத்தியிலும் அவர் சாட்சி பெற்றவராய் இருந்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அனனியா சவுல் பவுலாக மாறிய போது கண்கள் பவுலுக்கு தெரியாத போது அவர் ஜெபித்த போது அவருடைய ஜெபத்தை கேட்டு பவுலுக்கு தேவன் பார்வை கொடுத்திருக்கிறார். அவருடைய ஜெபத்திற்கும் தேவன் செவி கொடுத்திருக்கிறார். அதுபோல வேதத்தில் காணப்படுகிற கொர்நேலியு, அனனியா, சிமியோன் அவர்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் பதில் கொடுத்தார் என்றால் தேவ பக்தி உள்ளவர்களாக அவர்கள் இந்த பூமியில வாழ்ந்திருக்கிறார்கள். அதுபோல நாம கூட நம்முடைய வாழ்க்கையில இந்த வேதவசனம் சொல்லுகிற பிரகாரம் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்த அந்த மனிதர்களுக்கு சிமியோனுக்கும் அனனியாவுக்கும் கொர்நேலியுக்கும் தேவன் பதில் கொடுத்தார். அதுபோல உங்களுடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பதற்கு தேவ பக்தி மிகவும் அவசியம். அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இந்த பூமியில வாழ்வது மிக அவசியமா இருக்கிறது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில நாமும் தேவ பக்தி உள்ளவர்களாய் வாழ்ந்து தேவன் நமக்கு செவி கொடுக்கும்படியாக நாம் அவருடைய சமூகத்தில் செவிப்போம், பதிலை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி செபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் தேவ பக்தி உள்ளவர்களாய் வாழ்ந்து உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் இந்த பூமியில வாழும்போது நீர் எங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பீர் என்று சொல்லப்பட்ட இந்த வசனத்தின் பிரகாரம் அனனியா, சிமியோன், கொர்நேலியு தேவ பக்தி உள்ளவர்களாய் இந்த பூமியில வாழ்ந்து ஜெபத்திற்கு பதிலை பெற்றது போல நாங்களும் இந்த பூமியில ஜெபத்திற்கு பதிலை பெறுவதற்கு தேவ பக்தியுள்ள மனுஷர்களாய் இந்த பூமியில வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தொடர்ந்து உங்க பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.